ஹை கைஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா நிறைய சிஎஸ்கே அண்ட் ஜேஎஸ்கே நியூஸோட நான் வந்திருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாத்த பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ லைக் தெரிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நாட்கள் முன்னாடி சிபிஎல்ல ஒரு நியூ ஃப்ரான்ச்சைசி வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இயர் அப்படின்ற மாதிரி பேசியிருப்போம். ஸோ ஜமைக்காவை பேஸ் பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைசி வரப்போகுது. ஜமைக்கா தாலாவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரான்ச்சைசி முன்னாடி சீசன்லலாம் இருந்திருக்கும். லாஸ்ட் 2 சீசனாக தான் வந்து அந்த ஃப்ரான்ச்சைசி கிடையாது, டிஸ்கண்டினியூ ஆகியிருக்கும். ஸோ இப்போ அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு பதிலாக வந்து ஒரு புது ஃப்ரான்ச்சைசி ஜமைக்காவை பேஸ் பண்ணி வரப்போகிறது நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த டீம் வந்து ஐபிஎல் ஓனர்ஸ் தான் ஓன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். 5 ஸ்டார்ல ஒரு ஆட் இருக்கும் இல்லையா, நல்ல வேலைப்பா நீ எதுவும் செய்யல அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஆட் வந்து இங்கே நம்ம சிஎஸ்கேக்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம சிஎஸ்கே எது செய்யாதது நல்லது தான். ஏன்னா ஆல்ரெடி ஜேஎஸ்கே அண்ட் டிஎஸ்கே கொடுக்குற ட்ராமாவே வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதில் இன்னொரு ஃப்ரான்ச்சைஸியை பிக் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதுலேயுமே நம்ம வந்து கஷ்டம் தான் பட போகிறோம். எனவே டெல்லி கேபிட்டல்ஸோட கோ ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜிஎம்ஆர் குரூப், அவங்க தான் வந்து இந்த ஜமைக்காவை பேஸ் பண்ணியோட ஃப்ரான்ச்சைஸியை பிக் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா. ஸோ இப்போதைக்கு அட்வான்ஸ்டு டாக்ஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ESPN கிரிக்கெட் இன்ஃபோ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் கூட வேற ஏதாவது பிட்டர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. மேபி ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி வேற ஏதாவது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு டிசி தான் வந்து ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸா இருக்காங்க. அப்படியே இப்போ நம்ம ஐஎல் T20 பக்கம் வரலாம். ஸோ ஐஎல் T20 சீசன் 4 வந்து வர டிசம்பர் 2 ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த சீசனுக்கான ஆக்ஷன் வந்து வர அக்டோபர் 1ஆம் தேதி நடக்கிறது துபாயில். ஐஎல் T20 முதல் முறையே இப்போ வந்து ஆக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ ஆக்ஷன் மாடலுக்குள்ள வந்து இன்னொரு லீகுமே இப்போ ஆட் ஆகியிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து ஐபிஎல், SA20, TNPல கூட ஆக்ஷன்ல நடத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ ஐஎல் T20 வந்து ஆக்ஷன் முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. SA20 இந்த வருஷம் ஆக்ஷனுக்கு இருந்த எதிர்பார்ப்பு இந்த ஐஎல் T20 ஆக்ஷனுக்கு கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்லியாகணும். எனவே இந்த ஐஎல் T20 ஆக்ஷன் வந்து அக்டோபர் 1 அன்னைக்கு 3:30 PM ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த ஆக்ஷன் உங்களால் வந்து ஐஎல் T20 அஃபிஷியல் யூடியூப் சேனல் அண்ட் ZEE5ல வாட்ச் பண்ண முடியும். ஐஎல் T20 ஆக்ஷன் பிளேயர் லிஸ்ட் இன்னுமே ரிலீஸ் பண்ணல. இன்னும் ஆக்ஷனுக்கு லெஸ் தேன் 5 days தான் இருக்கு. பட் ஸ்டில் ரிலீஸ் பண்ணல. இன்கேஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலாம். எல்லா ஸ்குவாட்ஸ்லயும் மேக்ஸிமம் 21 பிளேயர்ஸ் இருக்கலாம். அதாவது மேக்ஸிமம் பிளேயர் லிமிட் வந்து 21, மினிமம் வந்து 19 பிளேயர்ஸ் ஆவது ஸ்குவாட்ல இருந்தாகணும். ஸோ இப்போ ஸ்பிளிட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 11 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்கலாம், 2 அசோசியேட் நேஷன் பிளேயர்ஸ் இருக்கலாம், ஒரு சவுதி அரேபியன் பிளேயர், 4 UAE பிளேயர்ஸ், ஒரு குவைட் பிளேயர் அண்ட் 2 வைல்ட் கார்ட்ஸ் வந்து சைன் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் பூல்ல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஸ்வினை தவிர்த்து ஒரு 23 இந்தியன் பிளேயர்ஸ்மே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஸ்வின் தான் ஹையஸ்ட் பேஸ் பிரைஸ் செட் பண்ணியிருக்கிற வீரருமே. $1,20,000 வந்து அவரோட பேஸ் பிரைஸை செட் பண்ணியிருக்காரு. அதாவது இந்தியன் கரன்சிக்கு 1.06 crores வரும். துபாய் கேபிட்டல்ஸ் அவங்களோட 2 வைல்ட் கார்டு சைனிங்ஸை இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டேவிட் வில்லி அண்ட் லூயிஸ் டூப்ளே. டேவிட் வில்லி தான் இந்த வருஷம் வைட்டாலிட்டி பிளாஸ்டோட பிளேயர் ஆஃப் த இயர். கிட்டத்தட்ட 452 ரன்ஸ் அண்ட் 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ கிரேட் சைனிங் பை துபாய் கேபிட்டல்ஸ். அண்ட் லூயிஸ் டூப்ளே எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருஷம் SA20 மெகா ஆக்ஷன்ல அவர் அன்சோல்டா போயிருப்பாரு. அவரோட பேஸ் பிரைஸ் வந்து 1.5 million ரன் செட் பண்ணியிருந்தாரு. ஸோ மேபி அவர் அன்சோல்டா போனதுக்கு அதுதான் ரீசனா இருந்தாகணும். இப்போ ஐஎல் T20 வந்து துபாய் கேபிட்டல்ஸ் அவரை வைல்ட் கார்டை சைன் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஐஎல் T20 வந்து ஜனவரி 4 வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ அவரால் SA20 வந்து ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். மேபி நம்ம JSKK வந்து சீசன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன் வந்துச்சுன்னா கண்டிப்பா லூஸ் டூப்ளே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணலாம். ஆக்ஷனுக்கு முன்னாடி ஐஎல் T20 6 டீம்ஸோட ஸ்குவாட்ஸும் இதுதான். ஷார்ஜா வாரியர் ஸ்குவாட்ல வந்து சிக்கண்டர் ராஜா இருக்காரு. ஸோ பால் ராய்ஸ் அவரை ப்ரீ சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா SA20 ஒரு 4-5 கேம்ஸ் வந்து கண்டிப்பா சிக்கண்டர் ராஜா மிஸ் பண்ணுவாரு. கல்ஃப் ஜெயின்ஸோட ஸ்குவாட்ல வந்து ஜேம்ஸ் வின்ஸ் இருக்காரு, அவர் தான் கேப்டனும் கூட. ஸோ கண்டிப்பா அவருமே வந்து SA20 நம்ம JSKக்காக ஒரு 4-5 கேம்ஸ் மிஸ் பண்ணுவாரு. ADKRோட ஸ்குவாட்ல ஆண்ட்ரே ரசல் இருக்காரு. ஸோ அவர் வந்து பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து SA20 சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருமே SA20 ஒரு சில கேம்ஸ்லாம் மிஸ் அவுட் பண்ண போறாரு. நான் சொன்ன 3 பிளேயர்ஸை தவிர்த்து வேற ஏதாவது பிளேயர் வந்து ஐஎல் T20 அண்ட் SA20 ரெண்டுத்துலயுமே வந்து ஃபீச்சர் ஆகிறாங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ICC உமன்ஸ் வேர்ல்ட் கப் கமிங் செப்டம்பர் 30 ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ இந்த உமன்ஸ் வேர்ல்ட் கப்கான போட்டோ ஷூட்ல வந்து ஆல் 8 டீம்ஸோட கேப்டன் வந்து பிரசன்டா இருந்தாங்க. அங்க நடந்த ஒரு இன்டர்வியூல வந்து ஆஸ்திரேலியன் டீம் கேப்டன் அலிசா ஹீலி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு ரெக்வஸ்ட் வந்து முன் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேடியமுக்கு வர இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து CSK MS தோனி ஜெர்சிஸ் வந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து எல்லோ கலர் தான் இல்லையா. ஸோ கிரௌட்ல கொஞ்சமாவது எல்லோ ஸ்பாட் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அலிசா ஹீலி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியன் டீமோட மேட்சஸ் நடக்கிறப்போ ஸ்டேடியம்ல நீங்க இந்த எல்லோ CSK ஜெர்சிஸ் ஸ்பாட் பண்ணினா அதுக்கான ரீசன் வந்து அலிசா ஹீலியோட ஸ்டேட்மெண்டா தான் இருக்கும். SA20 ஆக்ஷனுக்கு JSK சரியான பிளானோட வரல, ஃபிளெமிங் சரியா ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸோட கருத்தா இருந்துச்சு இல்லையா. பட் இப்போ டேல் சைன் சொல்லியிருக்கிறத வச்சு பார்த்தா கண்டிப்பா JSK அண்ட் ஃபிளெமிங் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கிளியரா தெரியுது. SA20 ஆக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டீஃபன் ஃபிளெமிங் ஸ்கவுட்டிங் மிஷன்ல இருந்திருக்காரு. ஒரு 3 டே கேம்புமே கண்டக்ட் பண்ணியிருக்காராம். ஸ்டெயின் என்ன சொல்லியிருக்காருன்னா, JSK இந்த ஆக்ஷன்ல கேள்வியே படாத ஒரு சில பிளேஸ்லாம் பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்டீவ் ஸ்டோக் சவுத் ஆப்பிரிக்கா அண்டர்-19 டீம்ல பார்ட்டா இருந்திருக்காரு. இப்போ அவரை JSK பிக் பண்ணியிருக்காங்க. ஈவன் யாங்கோ ஸ்மித் அண்ட் நெயில் டிமஸ் ஆல்சோ வந்து நம்ம JSK பிக் பண்ணியிருக்காங்க இல்லையா. இவங்க எல்லாருமே இப்போதைக்கு ஹவுஸ் ஹோல்ட் நேம்ஸ் கிடையாது, அதாவது பேசப்படுற நேம்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும்
இருந்தாலும் ஜேஎஸ்கே இந்த பிளேயர்ஸ்லாம் பிக் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான இன்ஃப்ளூன்ஸாக வந்து கண்டிப்பாக ஆல்பி மார்க்கல் இருப்பார். ஸோ ஆல்பி மார்க்கல் வந்து ஜேஎஸ்கேயோட சப்போர்ட் ஸ்டாஃபாக இருக்காரு. ஸோ ஆல்பி மார்க்கல் தான் இந்த சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபியூச்சர் ஸ்டார்ஸை வந்து ஃபிளெமிங் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டெயின் வந்து சொல்லியிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா 4-day சீரிஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா டொமஸ்டிக் சீசன் வந்து கிக் ஆஃப் ஆகியிருக்கு. ஸோ இதில் வந்து டைட்டன்ஸ் கிளப்போட கேப்டனாக வந்து நம்ம டானவன் ஃபெரேரா தான் இருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் கேப்டன்சி ஸ்டின்ட்ல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு 100 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 123 runs of 140 டெலிவரி ஸ்கோர் பண்ணி நம்ம டானவன் ஃபெரேரா டிஸ்மிஸ் ஆகியிருப்பாரு. இந்த பால் ஆல்சோ ஒரு 2 wickets எடுத்திருக்காரு. ஸோ டைட்டன்ஸோட விக்கெட் கீப்பராக வந்து நம்ம ரிவால்டோ மூன்சாமி தான் இருக்காரு. அதாவது நம்ம ஜேஎஸ்கே இந்த ஆப்ஷனில் பிக் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம ஜேஎஸ்கேயோட ஸ்குவாட்லையுமே வந்து ஒரு 2 or 3 விக்கெட் கீப்பர்ஸ் தான் இருக்காங்க. டானவன் ஃபெரேரா வந்து நீங்கள் WK வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவுட் ஃபீல்டில் அவர் எடுக்கக்கூடிய ஸ்டன்னர்ஸ் அண்ட் அவரோட பவுலிங்கை மிஸ் பண்ணுவீங்க. ஸோ மோஸ்ட்லி ரிவால்டோ மூன்சாமி தான் ஜேஎஸ்கேயோட விக்கெட் கீப்பராக இருந்தாகணும். நம்ம ஜேஎஸ்கேயோட கேப்டன் ஃபேஃப் டியூப்ளசிஸ் வந்து கரண்டாக என்பிஎல் டீம்ஸோட இன் டாக்ஸில் இருக்காராம். அதாவது நேபாள் பிரீமியர் லீக் வந்து நவம்பர் மாதம் நடக்க போகிறது கைஸ். இது வந்து சீசன் 2 ஆஃப் என்பிஎல். அலெக்சேல்ஸ் ஆல்சோ இன் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் அலெக்சேல்ஸ் ILT20 வந்து ADKR ஸ்குவாடில் இருக்காரு. ஸோ அவர் வந்து இங்கே என்பிஎல் ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஏன்னா என்பிஎல் வந்து நவம்பர் 17 ஆரம்பிச்சு டிசம்பர் 13 வரைக்கும் நடக்க போகுது. ILT20 சீசன் வந்து டிசம்பர் 2 அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. ஸோ என்பிஎல் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து அலெக்சேல்ஸ் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியல் மேட்சஸ்க்கு மட்டும் அவைலபிளாக இருப்பார். ஸோ அலெக்சேல்ஸ் ப்ளே பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக தெரியல. பட் ஃபேஃப் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் தான். ஏன்னா அவர் வந்து ஃப்ரீயாக தான் இருக்காரு. இப்போ தான் ஒரு மேஜர் சர்ஜரி ஆல்சோ அண்டர்கான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து நவம்பர் மாதம் அப்போ ஐ திங்க் ஹி வில் பி ஃபுல்லி ரெக்கவர்ட். அதனால் லீக் ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் தான். பிளேயர்ஸோட குவாலிட்டியுமே வந்து புவராக தான் இருக்கும். ஸோ ஃபேஃப் வந்து நிறைய ரன் ஸ்கோர் பண்ணி ஃபன் பண்ணலாம். ஸோ ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம வீடியோ கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ். பாய்.